அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சார் சார் சாவி கொடுங்க சார். எந்த பேப்பரும் இல்ல. சாவியை கொடுங்க சாவியை கொடுங்கன்னா என்ன குழந்தைக்கு அர்த்தம்? உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நம்ம கீதாக்கா சர்வீஸ்க்கு விட்ட வண்டி அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் சார், அதனால தான் பேப்பர்ஸ் இல்ல. என்னம்மா திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? வரும்போது இதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு வரக்கூடாதா? சார் சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் அம்மா, சார். சாவி எல்லாம் கொடுக்க முடியாதுமா. போய் பேப்பர் எடுத்துட்டு வா, போமா. மா யார்மா நீ? என்னது? என்ன பிரச்சனை? நீ எதுவும் சொல்ல வேணாமா? நீ யாருன்னு முன்ன பின்ன கூட எனக்கு தெரியாது. ஏதோ பாக்க பாவமா இருக்கே, ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். என்னது? ஓ, காமெடி சீனா? ஏமா கண்ணை எங்க வச்சுட்டு வண்டி ஓட்டுற நீ? விட்டா அடிச்சு தூக்கிடுவ போல இருக்கு. அவங்க பிரச்சனையை தீக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் பேப்பர்ஸ் எல்லாம் வெளியில எடு. சார் கொஞ்சம் இருங்களேன் சார். என்னதாமா பிரச்சனை உனக்கு? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவசரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். வண்டியில பேப்பர்ஸ் இல்லன்னு சாவியை புடிங்கி வச்சுட்டு தர மாட்டேங்கிறாரு. ஐயோ என்ன சார் அநியாயம் இது? அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல அவங்களுக்கு சாவி கொடுத்து கிளப்பி விடுங்க சார். நீ எனக்கு என்னமா ஆர்டர் போடுறது? கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ? அப்படியா? சொல்ல வேண்டியவங்க சொன்னா கேப்பீங்க தானே? என்னமா பயம் காட்டுறியா? நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணு, நான் பயப்பட மாட்டேன். சார் நான் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணல, எங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்றேன், பேசுங்க. ஐயோ, உங்க அப்பா அவ்வளவு பெரிய ஆளா? போனை போட்டு கொடு, நான் பேசுறேன். அவ்வளவு பெரிய ஆள்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன ஆள் தான். பேரு சதாசிவம். சதாசிவம்? கொஞ்சம் பொறுத்துக்கடா. ஆமா சதாசிவம் தான். ஏதோ போலீஸ் கமிஷனரா இருக்காராம். சிட்டி அப்படியே என் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லி எங்க அப்பா அப்பப்போ பீத்திப்பாரு. இப்போ அவருக்கு போனை போட்டு ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் கூட உங்களை மதிக்க மாட்டேங்கிறாரே, நீங்க என்ன பெரிய கமிஷனரான்னு கேக்குறாருப்பான்னு சொல்றேன். மேடம் மேடம். சார் என்ன திமிர் இருந்தா கமிஷனர் பொண்ணுன்னு கதை விடுவா. இருங்க சார் பாத்துட்டு வரேன். ஏய் இரு, நம்ம அறிவாளி கான்ஸ்டபிள் என்ன பண்றாங்கறத கொஞ்ச நேரம் இருந்து பாப்போம். நீங்க கமிஷனர் பொண்ணா? கமிஷனர் தான் எங்க அப்பா. கமிஷனருக்கு பொண்ணே இல்லையே, என்ன பிரச்சனையாக போதோ தெரியலையே. நீங்க கமிஷனர் பொண்ணுன்னு தெரியாம பேசிட்டேன் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பெல்லாம் நீங்க ஸ்ட்ரைட்டா கேட்டுக்கோங்க. மேடம் 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 சொன்னா கேளுங்க மேடம், நான் தெரியாம பேசிட்டேன் மேடம். நான் வேணா சாவியை கொடுத்துறேன் மேடம், ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். இந்தாங்க புடிங்க. முதல்ல சாரி கிளம்புங்க. மேடம், நீங்க இங்கிருந்து போலாம் மேடம். ஃபாஸ்டா கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. மேடம் கமிஷனர் சார்கிட்ட என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க மேடம். நீங்க கமிஷனர் சார் கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தா சரி. என்ன மேடம் சொல்றீங்க? ஏன்னா கமிஷனர் எங்க அப்பாவே இல்ல. டாடா. ஏய் ஃப்ராடு, ஏய் நில்லு. ஏய் ஃப்ராடு நில்லு. ஏய் ஃப்ராடு. என் கையில மாட்டாமலா இருப்ப, அன்னைக்கு இருக்கு உனக்கு. போயும் போய் ஒரு பொண்ணு கிட்ட ஏமாந்து இப்ப கத்திட்டு இருக்கான் பார். நீ என்னையே ஏமாத்திட்டு போயிட்டல, இரு உன்னை பாத்துக்கிறேன். யோ சார், அவ கமிஷனர் பொண்ணுன்னு என்னை ஏமாத்திட்டு போயிட்டா சார். ஏமாத்துறவங்களை விட ஏமாறுறவங்க மேலதான் அதிக தவறுன்னு நினைக்கிறவன் நான். நீ முதல்ல சட்டை கைட்டு. கைட்டியா? எதுக்கு சார்? மூஞ்ச வச்சு சட்டை கைட்டியா? கரெக்ட் சார். சீக்கிரம். கட்டிட்டேன் சார். ஐயோ, இதுக்குத்தான் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கும் போது ஒன்னு அரைஞ்சா அது ரொம்ப தப்பாயிரும்ல, அதனால தான். ஏயோ ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு போறா, வெக்கமா இல்ல உனக்கு? நம்ம கமிஷனருக்கு பொண்ணே கிடையாது, ஒரே ஒரு பையன் தான், அது கூட தெரியாது. என்ன போலீஸ்காரன் நீலாம்?